ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திருவள்ளூர் மாவட்டத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திருவள்ளூர் மாவட்டத்தை வந்து இரண்டாக பிரிச்சிருக்கும், பகுதி 1, பகுதி 2. இந்த பகுதி 1 என்னென்ன சட்டமன்ற தொகுதியில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருத்தணி, திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி, பூந்தமல்லி, பொன்னேரி, இந்த 5 தொகுதிகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 5 தொகுதிகளில் கடந்த கால வரலாறு யாரெல்லாம் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு, தற்போது யார் சிட்டிங் கம்மியில் இருக்காங்க, அடுத்து யாருக்கு வாய்ப்புகள் இருக்குது, வேட்பாளர் யாரெல்லாம் வந்து நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் இல்லாமல் உங்களுக்கு எஸ்ஆர் ரிப்போர்ட் படி தற்போது அந்தந்த தொகுதிகளில் எவ்வளோ வாக்குகள் வந்து நீக்கப்பட்டுள்ளது, இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, திருவள்ளூர் மாவட்டம் பகுதி 1 சட்டமன்ற தொகுதிகள். முதல்ல நம்ம திருவள்ளூர் தொகுதியை பார்ப்போம். சட்டமன்ற தொகுதி திருவள்ளூர். தற்போது 2026ஆம் ஆண்டு விஜி ராஜேந்திரன், இவரு திமுகவை சார்ந்தவர், வெற்றி பெற்றார். தற்போதும் 2021ஆம் ஆண்டும் விஜி ராஜேந்திரன் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார். 2 முறை தொடர்ந்து விஜி ராஜேந்திரன் அதுல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாரு. இந்த தொகுதியில இதுக்கு முன்னா உங்களுக்கு அதிமுக 5 முறையும், காங்கிரஸ் 2 முறையும், கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சி 1 முறையும், தமாக 1 முறையும், திமுக 7 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. இந்த தொகுதியில இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஆஸ் பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி மொத்த வாக்கள் 2,70,662 வாக்கள் இருந்தன. 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் டிராப் படி மொத்த வாக்கள் 2,38,818 வாக்குகளாக தற்போது உள்ளன. மொத்தம் இதுல வந்து பாத்தீங்கன்னா 31,800 வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா நீக்கப்பட்டுள்ளது. 31,800 வாக்குகள் இந்த எஸ்ஆர் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் மூலியமா நீக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதிக்கு உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கேல இப்போ தற்போது இருக்கக்கூடிய எம்எல்ஏ மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா விஜி ராஜேந்திரன் அவரு போட்டியிடுறாரு. மேலும் விசிஆர் குமரன் மேற்கு மாவட்ட துணை செயலாளர், இவரும் வந்து இந்த தொகுதியில் போட்டியிருக்கு கேட்டிருக்காரு. ஸோ யாருக்கு மோஸ்ட் ப்ராபப்லி வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இவருக்கு தான் கிடைக்கும். அடுத்து ஏடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா பிவி ரமணா, முன்னாள் அமைச்சர் பிவி ரமணா அவரு போட்டியிருக்கு தயாரா இருக்கிறாரு. இந்த தொகுதியை பொறுத்தவரை வாக்கு வங்கி தலித் எஸ்சி, இங்க தலித் மக்கள் அதிகமா இருக்கிறாங்க. அதே மாதிரி வன்னியர் மக்களும் இங்க அதிகமா இருக்கிறாங்க. அடுத்து நாயுடு மக்களும் ஓரளவு அதிகமா தான் இந்த தொகுதியில் இருக்கிறாங்க. அடுத்து முதலியார், யாதவர், நாடார், கிறிஸ்தவர், இஸ்லாமியர், முக்குளத்தூர் மற்ற சமூகங்களும் இந்த தொகுதியில இருக்கு. இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த தொகுதியை டிசைட் பண்ணக்கூடியது யாருன்னா இவங்க 3 பேர் தான். இந்த தொகுதியை டிசைட் பண்ணக்கூடியது இவங்க 3 பேர் தான். மேலும் இந்த தொகுதியை பொறுத்தளவு தற்போது நிலவரப்படி திமுகவுக்கு சாதகமாக உள்ளது. தற்போது நிலவரப்படி திமுகவுக்கு சாதகமாக உள்ளது. அடுத்த சட்டமன்ற தொகுதி திருத்தணி சட்டமன்ற தொகுதி. இதுல 2016ஆம் ஆண்டு PM நரசிம்மன் அப்படின்ற அதிமுக சேர்ந்த வேட்பாளர் வெற்றி பெற்றார். தற்போது 2021ஆம் ஆண்டு சா சந்திரன், இவர் வந்து பாத்தீங்கன்னா திமுக சேர்ந்தவர் வெற்றி பெற்றுள்ளார். தற்போது திமுக எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ இருக்காரு. இந்த தொகுதியை பொறுத்தளவு, திருத்தணி தொகுதி பொறுத்தளவு அதிமுக 6 முறை வென்றுள்ளது, காங்கிரஸ் 2 முறை வென்றுள்ளது, சுயேட்சை 1 முறை வென்றுள்ளது, தமிழரசு கழகம் 1 முறையும், திமுக 3 முறையும், தேமுதிக 1 முறையும், பாமக 1 முறையும் இந்த தொகுதியில வென்றுள்ளது. இந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி இந்த தொகுதியில 2,80,706 வாக்காளர்கள் இருந்தனர். தற்போது எஸ்ஆர் டிராப் படி 2026ஆம் ஆண்டு மொத்த வாக்காளர்கள் 2,82,154 வாக்காளராக தற்போது உள்ளனர். திருத்தணி தொகுதியில 28,550 வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஆர் ரிப்போர்ட் படி நீக்கப்பட்டுள்ளது. 28,500 வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. உத்தேச கள வேட்பாளர் டிஎம்கே சந்திரன் எம்எல்ஏ, கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கா, சோ அவர் தான் மீண்டும் கேட்டிருக்காரு. சோ அவருக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஏடிஎம்கே சேர்ந்த வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோ அரி எக்ஸ்எம்எல்ஏ ரவிச்சந்திரன், ரவி, சவுந்தரராஜன், கண்டிகை ரவி. சோ இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வேட்பாளருக்கு வந்து போட்டி போட்டுருக்காங்க. இதில் யாருக்கு கிடைக்கின்றதை நம்ம அடுத்ததுல பார்ப்போம். அடுத்து வரக்கூடியல வாக்கு வங்கி வன்னியர்கள், ஆதிதிராவிடர், முதலியார், இதர சமூகத்தினர் இந்த தொகுதியில் இருக்கிறாங்க. இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா டிசைட் பண்ணக்கூடியது யாருன்னா வன்னியர்கள் மற்றும் ஆதிதிராவிடர் தான். இந்த தொகுதி தற்போதைய நிலவரப்படி திமுகவுக்கு சாதகமாக உள்ளது. தற்போதைய நிலவரப்படி திமுகவுக்கு சாதகமாக உள்ளது. சட்டமன்ற தொகுதி கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி 2016ஆம் ஆண்டு அதிமுக சேர்ந்த KS விஜயகுமார் என்ற வேட்பாளர் வெற்றி பெற்றிருந்தார். 2021ஆம் ஆண்டு TJ கோவிந்தராஜன் திமுக சேர்ந்தவர் தற்போது சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாரு. இந்த தொகுதியில அதிமுக 7 முறையும், காங்கிரஸ் 1 முறையும், சுதந்திர கட்சி 1 முறையும், திமுக 5 முறையும், தேமுதிக 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. கும்மிடிப்பூண்டி தொகுதியில
2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி மொத்த வாக்குகள் 2,81,883 வாக்குகள் இருந்தன. தற்போது எஸ்ஐஆர் டிராப் படி 2026ஆம் ஆண்டு நிலவரப்படி 2,42,558 வாக்குகள் மொத்தம் தற்போது உள்ளன. சோ இதுல உங்களுக்கு இந்த ரெண்டு கம்பேர் பண்ணும்போது, இந்த ரெண்டுலையும் பார்க்கும்போது கும்மிடிப்பூண்டி தொகுதியில 39,000 வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. கும்மிடிப்பூண்டி தொகுதியில 39,000 வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில அடுத்த உத்தேசக்கல வேட்பாளர் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, டிஎம்கேல டிஜே கோவிந்தராஜன் மறுபடியும் கேட்டிருக்காரு. எல்லாபுரம் ஜே மூர்த்தி அவர் ட்ரை பண்றாரு. அடுத்து ஏடிஎம்கேல KS விஜயகுமார், எஸ் ஜெயச்சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் கேட்டிருக்காங்க. பிஎம்கேல எம் பிரகாஷ் கேட்டிருக்காரு. சோ இந்த கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, திருவள்ளூர் இந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே மாதிரி தேமுதிகவும் ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ விஜய் வேற இருக்கிறாரு. விஜய் இளைஞர்கள் ஓட்டை வந்து பிரிக்கிறதுனால அது மேற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய தேர்தல் பயங்கரமான வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டி அதிகமா இந்த தொகுதியில் இருக்கும். வாக்கு வங்கி பட்டியல் சமூகத்தினர், வன்னியர், மீனவர், செட்டியார், யாதவர், சிறுபான்மையர். இந்த வாக்கு வங்கி இதுல முக்கியமா இந்த தொகுதியில வெற்றி பெறக்கூடிய ஒரு டிசைடிங் ஃபேக்டர் யாருன்னா உங்களுக்கு பட்டியல் சமூகத்தினரும், வன்னியர், மீனவர் இவங்களோட கையில் தான் இருக்கு. இவங்க டிசைட் பண்ணக்கூடியதான் வெற்றி வேட்பாளர். அடுத்து இந்த தொகுதி தற்போது நிலவரப்படி திமுகவுக்கு சாதகமாக உள்ளது. அடுத்த சட்டமன்ற தொகுதி பொன்னேரி, இது தனி தொகுதி. இந்த தொகுதியில் 2016ஆம் ஆண்டு அதிமுக சேர்ந்த பலராமன் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த துரை சந்திரசேகர் வெற்றி பெற்றிருக்கிறார். தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ அவர் தான். இந்த பொன்னேரி தொகுதியில சிபிஎம் ஒரு முறை வெற்றி பெற்றுள்ளது. அதிமுக 7 முறை வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் 3 முறை வெற்றி பெற்றுள்ளது. கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சி 1 முறை வெற்றி பெற்றுள்ளது. திமுக 4 முறை வெற்றி பெற்றுள்ளது. இந்த தொகுதியில 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி மொத்த வாக்காளர்கள் 2,68,050 வாக்காளர்கள் இருந்தனர். தற்போது 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் டிராப் படி மொத்த வாக்காளர்கள் 2,39,141 வாக்குகள் தற்போது உள்ளன. இதன் மூலம் இந்த எஸ்ஆர் பட்டியல் மூலம் இந்த தொகுதியில 28,900 வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. 28,900 வாக்குகள் இந்த தொகுதியில நீக்கப்பட்டுள்ளது. உத்தேசக்கல வேட்பாளர்கள் டிஎம்கேல ரமேஷ் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் போட்டி போடுறதுக்கு அவரு ரெடியா இருக்காரு. அடுத்து காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா துரை சந்திரசேகர் மீண்டும் ஒரு போட்டி இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கேல பலராமன் எக்ஸ்எம்எல்ஏ அவரும் போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வாக்கு வங்கி இந்த தொகுதியை பொறுத்தளவு ஆதி திராவிடர்கள், முதலியார், மீனவர்கள் இந்த தொகுதியில அதிகமா இருக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த தற்போது நிலவரப்படி உங்களுக்கு டிஎம்கேக்கு சாதகமாக உள்ளது. அடுத்த சட்டமன்ற தொகுதி பூந்தமல்லி தனி தொகுதி. 2016ஆம் ஆண்டு ஏ கிருஷ்ணசாமி வெற்றி பெற்றார். அவர் திமுக சேர்ந்தவர். தற்போது 2021ஆம் ஆண்டு அதே ஏ கிருஷ்ணசாமி மறுபடியும் வெற்றி பெற்றுள்ளார். அவர் திமுக சேர்ந்த ஏ கிருஷ்ணசாமி மறுபடியும் வெற்றி பெற்றுள்ளார். இந்த தொகுதியை பார்க்கும்போது அதிமுக 2 முறையும், காங்கிரஸ் 3 முறையும், தமாக 1 முறையும், திமுக 5 முறையும், பாமக 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. இந்த தொகுதியில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி பூந்தமல்லி தொகுதியில் 3,86,823 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஐஆர் டிராப் படி 3,48,034 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். இந்த தொகுதியில எஸ்ஐஆர் டிராப் படி நீக்கப்பட்ட வாக்குகள் 38,700 வாக்காளர்கள் இந்த தொகுதியில நீக்கப்பட்டுள்ளனர். உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கேல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாமி எம்எல்ஏ போயிருக்காருல்ல, சோ கரண்ட்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி எம்எல்ஏ மீண்டும் இந்த தொகுதியில போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல மணிமாறன் எக்ஸ் எம்எல்ஏ இவரும் போட்டியிட விரும்புகிறார். வாக்கு வங்கி இந்த தொகுதியில வன்னியர் அதிகமாக இருக்கிறாங்க. அடுத்து பட்டியல் இன சமூகத்தினர் அதிகமாக இருக்கிறாங்க. அதுக்கடுத்து யாதவர், செட்டியார் இந்த சமூக மக்கள் அதிகமா இந்த தொகுதியில் இருக்கிறாங்க. இந்த தொகுதி தற்போதைய நிலவரப்படி திமுகவுக்கு சாதகமாக உள்ளது. இந்த தொகுதி தற்போதைய நிலவரப்படி திமுகவுக்கு சாதகமாக உள்ளது. சோ இந்த பதிவுல நம்ம திருவள்ளூர் மாவட்டம் பகுதி 1ல இருக்கக்கூடிய தொகுதிகள் திருவள்ளூர், திருத்தணி, கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி மற்றும் பூந்தமல்லி இந்த தொகுதியில நம்ம பார்த்தோம். இதுல யார் வந்து இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்றார்கள், தற்போது யார் வந்து பாத்தீங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்க, அடுத்து யார் வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளர் லிஸ்ட்ல இருக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். மேலும் ஒவ்வொரு தொகுதியிலும் எஸ்ஆர் பட்டியல் படி எத்தனை வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளன என்பதை பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய தொகுதியில திருவள்ளூர் மாவட்டம் பகுதி 2ல வந்து பாத்தீங்கன்னா இதே டீடைல்ஸ் மறுபடியும் பார்ப்போம். அடுத்ததுல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.